சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டு சித்த மருத்துவத்தை கொடுத்துக்கிட்டு மருந்து இல்லாத மருத்துவத்தை ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது சரியாக இருக்குமா? சித்த மருத்துவ பரிசோதனை முறைகள் சித்த மருத்துவத்தோட எல்லாத்தையும் பயன்படுத்தி அங்கே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது சரியாக இருக்குமா? அது எப்படி அங்கே தவறான ஒரு விளைவுகள் கொடுக்குமோ, தவறான ஒரு கான்செப்டோ தத்துவம் தவறோ, அதே மாதிரி தான் இங்கே மருந்தே வேணாம் அப்படின்னு சொல்கிற ஒரு மருத்துவம் செய்கிற ஒரு வைத்திய முறையில் நீங்கள் மருந்து கொடுக்கும்பொழுது இது என்ன பண்ணுதுன்னா டோட்டலாக அந்த பேசியே அந்த ஜென்சியூ அப்படிங்கிற துல்லியத்தை பிரேக் பண்ணிடுது. மருத்துவத்துக்குன்னு ஒரு துல்லியம் இருக்கு இல்லையா, சிகிச்சை முறைக்குன்னு ஒரு துல்லியம் இருக்கிற மாதிரி வைத்திய முறைக்குன்னு ஒரு துல்லியம் இருக்கு. அப்போ வைத்திய முறையோடைய ஜென்சியூவை வந்து அழிச்சிடுச்சு. அப்போ அங்கே அது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இங்கே அது வேலை செய்யாது. அக்குபஞ்சர் மருத்துவம் வேலையே செய்யாது. அதோடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த மருத்துவ முறைகள் ஃபுல்லாக அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே உள்ளே வர்ற மருந்துங்கிற அந்நிய பொருளை தான் எதிர்த்துட்டே இருக்குமே தவிர இங்கே ஆதி நிலையான கழிவு நீக்கம் அவங்க வந்து தந்தவர்களுக்கு பலன் தரத்துக்கு ரொம்ப டிலே ஆகும். இதனால தான் மக்கள் மத்தியில் அக்குபஞ்சர் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக சரியாகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப் ஏன் வந்துருச்சுன்னா, இந்த மாதிரியான அக்குபஞ்சர் ஹீலர்ஸ் வந்து ஹீலர்ஸ் கிடையாது, அவங்க அக்குபஞ்சரிஸ்ட் வந்து தவறான, அதாவது அக்குபஞ்சரோட வேறு சித்தா பயன்படுத்துகிற சித்த மருத்துவங்கள், கை வைத்தியங்கள், அப்புறம் வந்து ஃபிசியோதெரப்பி, அப்புறம் வந்து வர்மக்கலைகள், அப்புறம் மலர் தெரப்பி, அப்புறம் வந்து பிராணயாமா, அப்புறம் வாட்டர் தெரப்பி, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் மருத்துவ முறைகள் இருக்குல்ல, எல்லாத்தையும் கற்று வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் குழப்பி அக்குபஞ்சர் செய்யும் பொழுது அக்குபஞ்சர் நீங்கள் டவுன் ஆகிட்டு இதெல்லாம் மேலும் உயருது. அப்போ உடல் வந்து எதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறுது. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குணமாக வேண்டிய நோய் தொந்தரவுகள் குணமாக டிலே ஆகுது. உடம்பையே சேர்த்து குழப்பி விட்டு பிரச்சனைக்கு உட்படுத்துகிறாங்க. ஸோ இதனால தான் அக்குபஞ்சர் அப்படின்னாலே ரொம்ப ஸ்லோவாக ஆகும். அலோபதியில் வந்து மாத்திரை சாப்பிட்டோன்னே சரியாகுன்ற ஒரு கம்பேரிசன் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றது இந்த மாதிரியான தவறான சிகிச்சை முறைகள்னால தான். இப்போ சித்த மருத்துவமே எடுத்துக்கிட்டாலும் அதோடைய ஒரே தடவையில் கொடுக்குற மருந்து வேலை செய்யணும்னா அதுக்கு இத்தனை காரணங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா. மருத்துவரோட மனநிலை, அதுக்கப்புறம் அவருடைய நாடி பரிசோதனை, மிக துல்லியமான நாடி பரிசோதனை, அந்த நாடி பரிசோதனை வழியாக அவங்க தேர்ந்தெடுக்கிற மருந்து, அதை அரைக்கிறது அந்த நிமிஷமே அந்த மருந்தை கொண்டு வந்து போய் எடுத்துகிட்டு வந்து அரைச்சி தர்றது, அப்போவே அரைச்சி தர்றது, அதை ஒரு தடவை மட்டும் கொடுக்குறது, இது மாதிரியான இத்தனை விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கும் பொழுது அப்போ தான் அந்த ஒரு மருந்துமே வேலை செய்யும் அப்படிங்கிற இடத்துக்கு அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற தத்துவம் இருக்கு இல்லையா. அது இந்த தத்துவத்திலேருந்து விலகினதுனால தான் பிற்காலத்தில் 3 முறை மருந்து தரது, அப்புறம் 48 நாட்கள் மருந்து தரது, இந்த மாதிரியான ஏகப்பட்ட குளறுபடிகள் வந்து சித்த மருத்துவமே வேலை செய்யாத அளவுக்கு மாறிடுச்சு. அதை பற்றின எதிர்கருத்துக்கள் மக்கள் மத்தியில் வந்ததுக்கான காரணம் இந்த மாதிரியான எந்த தத்துவங்களும் கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் முறையாக பின்பற்றாமல் அதெல்லாம் அழிச்சிட்டு இவங்க இஷ்டத்துக்கு மருத்துவத்தை பயன்படுத்துறது. மருத்துவ வளர்ச்சி அப்படிங்கிறது வேற. நான் சொன்ன மருத்துவ வளர்ச்சின்றது மருத்துவத்தை முழுசாக கற்றுக்கிட்டு அதனை மருந்துகளையும் சிகிச்சை முறையில் அதை மேம்படுத்துகிற தன்மை. எப்படி மேம்படுத்தணும்? அதோடைய அடிப்படை தத்துவத்தை இழக்காம அந்த அடிப்படை கோட்பாட்டிலேயே நின்றுட்டே தான் நம்மளுடைய வளர்ச்சியை கொடுக்கணும். அதுதான் ஒரு வளர்ச்சி முறை. தவிர கோட்பாட்டை எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சுட்டு நீங்களா ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிட்டு அது வேற பேர், அப்போ அதுக்கு புதுசாக கண்டுபிடிச்சா அதுக்கு வேற பேர் வச்சுக்கோங்க. சித்த மருத்துவமோ இல்லை அக்குபஞ்சர்ன்ற மரபுவழி மருத்துவங்களோட பேரை வச்சு அந்த மருத்துவத்தோட ஆதித்தன்மையை கெடுத்துறாதீங்கன்றதான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நீடில் போடுற நீடலில் மேக்னெட்டிக் தெரப்பி போடுறீங்களோ இல்லை கப்பு வைக்கிறீங்களோ குழாய் வைக்கிறீங்களோ எதையோ வச்சுட்டு போங்க. ஆனால் அது அக்குபஞ்சர் சொல்லிக்காதீங்க. நீங்கள் ஒரு பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை வந்து வேற மாதிரி பண்ணுங்க. உங்களுடைய சொந்த முயற்சியில் கண்டுபிடிச்ச மருத்துவ முறைன்னு சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது, அவங்கவுங்க முயற்சியில். ஆனால் அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குன்னு ஒரு ஆதித்தன்மை இருக்கு இல்லையா, அது மரபு வழி இல்லையா. நீங்கள் அந்த மரபு வழி மருத்துவத்தை நீங்கள் குளறுபடி பண்ணி அதை வந்து அதோட கோர்த்து விடுறதுன்றது அதோடைய மூதாதையர்களுக்கு வந்து காயப்படுத்துகிற மாதிரி, அதோடைய ஆதி நிலையை வந்து நீங்கள் பிரேக் பண்ணுற மாதிரி. அது என்ன ஆகும்னா பிற்காலத்தில் அழிவை தேடி தான் போகும். ஸோ நீங்கள் இது ஒன்று. ரெண்டாவது இது எதுனா அக்குபஞ்சர் மருத்துவத்தோட மருந்துகளை பரிந்துரைக்கிறவங்க சில அக்குபஞ்சரிஸ்ட் பற்றி நான் பேசுகிறேன். அடுத்தது மல்டி நீட்லிங் பற்றி சொல்கிறேன்.